ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நடிகர் நெப்போலியன் அவர்களோட பையனான தனுஷ்க்கு வந்து இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆயிருக்கு. ஸோ இந்த கல்யாணம் வந்து ஜப்பானில் வந்து நடந்திருக்கு. இப்போ இவருக்கு மறுபடியும் ரெண்டாவதாக ஒரு கல்யாணம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நடிகர் நெப்போலியன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் நெப்போலியன் அவர்களோட பையனான தனுஷ்க்கும் அக்ஷான்ற ஒருத்தவங்களுக்கும் வந்து இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஜப்பானில் வச்சு வந்து கல்யாணம் வந்து நடந்திருந்தது. ஸோ ஜப்பானில் வந்து கல்யாணம் வந்து நம்ம இந்து முறைப்படி வந்து பயங்கரமாகவே வந்து நல்லபடியாகவே நடந்திருந்துன்னு சொல்லணும். அதுக்கான ஏற்பாடுகள்லாம் தடபுடலாக வந்து நடிகர் நெப்போலியன் அவர்கள் குடும்பத்தினர்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து ஜப்பானுக்கே வந்து போயிருக்கு. ஸோ அந்தளவுக்கு இவ்வளோ ஏன் பூ கூட வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்தளவுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் வந்து சூப்பராகவே வந்து நடிகர் நெப்போலியன் பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். அதை பார்க்கும்போது மக்கள் எல்லாமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஒரு தந்தை தன்னோட பையனுக்காக இந்த அளவுக்கு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படுறாங்கன்னே சொல்லணும். ஸோ இப்போ கல்யாணம் நல்லபடியாக ஜப்பானில் வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் என்ன கேட்டாங்கன்னு பார்த்தோன்னா, ஏன் அமெரிக்காலே கல்யாணம் வச்சுக்கலாமே, ஜப்பானில் போய் இது கல்யாணம் வச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுக்கான கேள்விக்கான விடையை வந்து நடிகர் நெப்போலியன் அவர்களே வந்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனுஷ் அவர்களுக்கு ரெண்டாவது ஒரு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அஃபிஷியலாக சொல்லியிருக்காரு. ஸோ இது என்னன்னு கிளியராக பார்த்தோன்னா, தனுஷ் அவர்கள் வந்து ஏற்கனவே ஜப்பானுக்கு ஒரு வாட்டி வந்து டூர் போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க வந்து டூருக்கான பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது தான் வந்து இப்படி ஒரு சம்மந்தமும் வந்து அமைஞ்சுது. அதனால் வந்து இப்போ டூரை கேன்சல் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தனுஷ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுவே கல்யாணத்தை இப்போதைக்கு தள்ளி போட்டால் ஒரு வருஷம் இன்னுமே தள்ளி போயிடும். அதனால் பேசாமல் கல்யாணத்தையே வந்து ஜப்பானில் வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் நடிகர் நெப்போலியன் அவங்க குடும்பத்தினர்லாம் பிளான் பண்ணி ஜப்பானில் வந்து கல்யாணத்தை வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் நெப்போலியன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் கேட்குறாங்க, ஏன் அமெரிக்காவில் இந்த கல்யாணத்தெலாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏங்க அமெரிக்காவில் கல்யாணம் வைக்கலாம் அசால்ட்டுங்க, நாங்கள் ஜப்பான் இங்கே டூர் வந்தோம், இங்கேயே வந்து கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிட்டு தனுஷும் விருப்பப்பட்டால் அதுக்கு தான் நம்ம இந்து முறைப்படி வந்து இங்கே வந்து கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்போ அமெரிக்காவில் போயிட்டு மறுபடியும் இன்னொரு கல்யாணம் இருக்குங்க, அங்கே அவங்க முறைப்படி இன்னொரு கல்யாணம் இருக்குது, ரிசப்ஷன் வைக்க போகிறோம். ஸோ அது வந்து வேறு மாதிரி இருக்கும், அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கல்யாணமும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் நெப்போலியன் அவர்களே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து மக்கள்கிட்ட வந்து ரொம்ப வந்து ஒரு சந்தோஷமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து இங்கே வந்து இவங்க இந்து முறைப்படி ஒரு கல்யாணம் நடக்குது, அமெரிக்காவில் வந்து மக்கள் எல்லாமே கேள்விட்டு இருந்தாங்க எதுக்கு அமெரிக்காவில் கல்யாணம் வைக்கலன்னு சொல்லிட்டு. அந்த கேள்விக்கு ஒரு விடை கொடுக்குற மாதிரி நெப்போலியன் அவர்களே வந்து சொல்லிட்டார். அமெரிக்காவில் வந்து அவங்க முறைப்படி வந்து ஒரு கல்யாணம் வந்து நடக்க தான் போகுது, கல்யாணம் நடக்க போது, ரிசப்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாள் ஜப்பான்லேயே தங்கிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அங்கே சுற்றியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் கிளம்பி அமெரிக்காவுக்கு போய் அங்கே கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணுவாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய விருந்தினர்கள், நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் ஒரு புது வீடியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.